ஜோதி. அனைவருக்கும் வந்தனம். இது இப்போது இருக்கக்கூடிய மதுமேக நோய், சுகருக்கான ஒரு அற்புதமான சூரணம். இதில் 15 வகையான பொருட்கள் சேருது. இதை நம்ம தினசரி கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தால் சுகர் உள்ளவங்களுக்கு குடித்த அன்றே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய அருமையான மருந்து. இதை தேவை அறிஞ்சு ஒரு வாரம் இல்லை 10 நாள் தொடர்ந்து எடுத்து வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். குடித்த அன்றே அந்த பலனை நாம் அனுபவிக்கலாம். விரைவாக மதுமேக நோயிலிருந்து வெளிவரத்துக்கு நம்ம மற்ற பக்குவ உணவு வகைகளோடு இருக்கும்போது நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு சிறப்பான மருந்து. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கருவேலம்பட்டை, வேப்பம்பட்டை நல்லா முதிர்ந்ததாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. மருதம்பட்டை, கரடக்கிழங்கு, வெள்ளருகு, நன்னாரி, சந்தனம், பரங்கிச்சக்கை பாலில் அவிச்சு சுத்தம் பண்ணதாக இருக்கணும். சுருள்பட்டை, சென்னை லவங்கப்பட்டைன்னு சொல்கிற சுருள்பட்டை, மிளகு, சீரகம், மகாகனி விதை, வெந்தயம், ரெண்டையும் அரைச்சி பவுட்ரு ஆக்கிட்டேன். இது விராலி, இது கருவேப்பில்லை. இது எல்லாமே சம அளவு எடுத்து தனித்தனியாக சூரணம் செஞ்சு ஒன்று சேர்த்து வச்சுக்கொண்டு ஒரு 2லேருந்து 4 கிராம் காலையில் தினசரி காலை இரவு ஆகாரத்திற்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் நீரில் இட்டு ஒரு 100 மில்லியாக சுண்டை வைத்து வடிகட்டி சாப்பிட்டு வந்தோம்னா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து சுகர்னு சொல்கிற மதுமேகம் உள்ளிட்ட பலவிதமான நோய்கள் சாந்தமாகி கல்லீரலுக்கு பலத்தை தரக்கூடிய, அதே சமயம் சுகருக்கு மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏற்பட்ட பலவீனம் இல்லாமல் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அற்புதம் ஜோதி. நன்றி.